நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய சந்நிதி நம் வாழ்வின் நிம்மதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிருள்ள நற்கருணை பிரசன்னத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இரக்கத்தில் வாழுங்கள். அவருடைய மன்னிப்பு உங்கள் மேல் எழுவதாக. அவர் தருகின்ற ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஒளிர்வதாக. அவர் பொழிகின்ற அருள் உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவதாக. அவர் தருகின்ற பாதுகாப்பு இவ்வாரம் முழுவதும் உங்களை புடைசூழ்ந்து பாதுகாப்பதாக. ஆண்டவர் உம்மை சிறகின் நிழலில் வைத்து இவ்வாரம் முழுவதையும் வழிநடத்தி காப்பாராக. திருப்பாடல் 117. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஆண்டவரை போற்றுவதும் அவரை புகழ்வதும் தகுதியானதும் நீதியானதும் ஆகும். பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை அவரை புகழ்கின்ற ஆராதனை, அவரை போற்றி ஆராதித்து துதிக்கின்ற ஆராதனை, அவரை மகிமைப்படுத்துகின்ற ஆராதனை. அதன் வழியாய் ஏராளமான நன்மைகளை, கொடைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரிது என்கிறது திருப்பாடல் 117 2வது இறைவார்த்தை. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதை மீண்டும் மீண்டுமாய் நமக்கு தெளிவுபடுத்தி நம்முடைய வாழ்வில் அவருடைய திருவுளம் நிறைவேறுகிறது, அவருடைய சித்தம் வெளிப்படுகிறது, அவருடைய வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவரின் மீதும் ஒளிர்கிறது. எனவே தூய ஆவியானவருடைய இந்த பாடலின் வழியாக ஆண்டவருடைய வல்லமையை வேண்டி செபிப்போம். எம்மை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தால் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் நிறைவா. உந்தன் திருவோல படி எம்மை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, ஆராதனை செய்கின்றேன்
ஆராதனை செய்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்காக நாம் தேர்ந்து கொண்டு தியானிக்க போகிற பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் வருகின்ற சாமுவேலின் அழைப்பு. பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பெயர் சொல்லி சாமுவேலை அழைக்கின்றார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மீண்டும் மீண்டும் அவரை அழைப்பதை பார்க்கிறோம். அவன் இளைஞனாக இருந்தபோது, சிறுவனாக அவன் இருந்தபோது கூட கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாக சாமுவேல் இருக்கிறான். ஏலியினுடைய இல்லத்தில் அவன் இருந்தபோது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைக்க, ஒரு சிறுவனாய் அவன் அறியாத மனநிலையில், ஆண்டவருடைய குரலை அவன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில், தன் குரு ஏலிதான் அழைத்தார் என்று சொல்லி ஓடோடி வந்து அவர் முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல், மரியாதை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் குரு, நம் எஜமான், நம் ஆசிரியர், நம் போதகர், நம் வழிகாட்டி, நம் பாதுகாப்பாளர், நம் மீட்பர், நம் மெஸ்ஸியா, நம் இறைமகன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிற நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற சிறந்த ஆடுகளாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் ஏற்று கடைபிடிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலிருந்து ஒருபோதும் நாம் தவறி போகக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நாம் விலகி போகக்கூடாது. எப்படி சாமுவேல் ஓடோடி சென்று ஏலியின் முன்பாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை அல்ல, மீண்டும் மீண்டுமாய் ஓடிப்போய் நின்று, இதோ அடியேன், இதோ அடியேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் தன் உடனிருப்பை வெளிப்படுத்தினாரோ, ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க, திருப்பலிக்கு ஒவ்வொரு முறையும் ஓடோடி வந்து, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை போல அமர வேண்டும். தியானத்தில் அமர வேண்டும். ஆண்டவர் முன்பாக அமர வேண்டும். நற்கருணை பிரசன்னத்தில் அமர வேண்டும். அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும், மகனே மகளே உனக்கு ஆசீர்வாதம். அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும், சகோதரனே சகோதரியே உன் மனதிற்கு நிம்மதி. அவரிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். எனவே அவரோடு இணைந்திருப்பது மிக மிக அவசியம். என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். சாமுவேல் ஓடி வந்ததை போல, பேசும் ஆண்டவரே இதோ நான் கேட்கிறேன் என்று சொன்னது போல, நற்கருணை ஆராதனைக்காக ஓடி வரணும். நற்கருணை ஆராதனையில் அமர்ந்து தியானிக்கணும். திருப்பலியில் முழுமையாய் பங்கெடுக்கணும். குடும்ப ஜபத்தை இணைந்து சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்திருக்கணும். திரு ஜபமாலைகளை அனுதினமும் ஜபித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். புனித சாமுவேலுக்கு இதோ ஆண்டவர் அந்த சாமுவேலுக்கு தந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தருகிறார்.
இந்த உணர்வோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த நாம் அன்பே கடவுள் என்றால் என்கிற பாடலின் வழியாக அவரை மகிமைப்படுத்த, அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்க இணைந்து நாம் பாடி செவிப்போமாக. இந்த உலகத்தில் அன்பிற்கு ஈடு இணை இல்லை. அன்பை விட ஆழமான ஒரு உறவு இல்லை, ஒரு உறவின் வெளிப்பாடு இல்லை. அன்பே எல்லாவற்றிலும் சிறந்தது, அன்பே புனிதமானது. அந்த அன்புதான் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிறிஸ்துவோடு இணைக்கிறது. இந்த நற்கருணையின் வழியாக ஒரு பந்தத்தை உருவாக்குகிறது. அன்பே நம் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு நடந்து கொள்வதற்கு துணையாக இருக்கிறது. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்புக்காக இயங்குகிற உள்ளங்கள். கணவன் மனைவியிடையே அன்பில்லாத ஒரு நிலை இருக்கலாம். இதோ என் கணவன் என்னை அன்பு செய்வதில்லையே, என் மனைவி என்னை நேசிக்க தவறிவிட்டாலே, எங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது, சமாதானம் எங்களுக்குள்ள இல்லையே. ஒவ்வொரு முறையும் மோதல்களும் பிரச்சனைகளும் சலசலப்புகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என் உறவில் ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசல்கள், என் உறவில் ஏற்பட்டிருக்கிற இந்த காயங்கள், என் உறவில் ஏற்பட்டிருக்கிற இந்த வலிகளுக்கு நீரே மருந்து அப்பா. அந்த அன்பின் மருந்தை எனக்கு கொடுத்து எங்கள் குடும்பத்தில் தாய் தந்தை உறவுகளுக்கிடையே, பெற்றோர் மகன் உறவுகளுக்கிடையே, கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுடைய உறவுகளுக்கிடையே, நல்ல நண்பர்களுடைய உறவுகளுக்கிடையே அந்த அன்பு என்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் ஆண்டவரே. மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் அன்புக்கு ஈடேது சொல். ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் போது அன்பு வெளிப்படுகிறது. ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்டுகிற போது, மன்னிப்பு ஏற்படுத்தும் போது அந்த அன்பு வெளிப்படுகிறது. என்னிடத்தில் இரக்கம் இருக்கிறதா? என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் உடன் பிறந்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கம் என்னிடமிருந்து வெளிப்படுகிறதா? ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? மகனே, மகளே, எப்பொழுது நீ மன்னிக்கிறாயோ, எப்பொழுது நீ இரக்கத்தை பொழிகிறாயோ, எப்பொழுது உன்னிடத்திலிருந்து கருணை வெளிப்படுகிறதோ, அப்பொழுதுதான் அன்பின் உறவு
அன்பின் பிணைப்பு, அன்பினால் ஏற்படுகிற அமைதியும் சமாதானமும் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். உன் காயங்களுக்கு மருந்தாக அன்பு நிலைத்திருக்கும். உன் வேதனைகளை தரிக்கின்ற ஆசீர்வாதமாய் அன்பு உன்னில் ஊற்றெடுக்கும். உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தருகிற ஆணிவேராய் அன்பு நிலைத்து நிற்கும். எனவே இதோ இறை வார்த்தையை தியானித்து சாமுவேலை போல அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற அழைப்பு, ஒருவர் மற்றவரை மன்னி, ஒருவர் மற்றவரின் மீது இரக்கத்தை காண்பி, ஒருவர் மற்றவரின் மீது அன்பை செலுத்து. இதோ உன் குடும்பத்திற்கு சமாதானமும் அமைதியும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேறு சொல். அன்பே இன்பமென்றார், அன்புக்கு விலையேறு சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேறு சொல். ஒரு சில மணித்துளிகள் மௌனமாயிருந்து நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நம்மளால யாரையாவது மன்னிக்க முடியலையா? யார் மீதாவது இரக்கம் காட்ட முடியாமல் இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் யார் மீதாவது நாம் கோபமா இருக்கிறோமா? யார் மீதாவது நாம் வெறுப்பை காண்பித்திருக்கிறோமா? யார் மீதாவது தவறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரே, பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று சாமுவேலை போல ஆண்டவர் பேசுவதை அனுமதிப்போம். ஆண்டவர் நம் உள்ளத்திலிருந்து செயலாற்றுவதை அனுபவிப்போம். அவருடைய குரல் நம் உள்ளத்தில் இதயத்தில் ஒலிப்பதை அனுபவிப்போம். இயேசு ஆண்டவருடைய அந்த உயிருள்ள வார்த்தைகள், மகனே மகளே உன் மனைவியை மன்னி, மகனே மகளே இன்று உன் கணவனை மன்னி, உன் பிள்ளைகளை மன்னித்து விடு. உன் பெற்றோர்கள் உனக்கு எதிராக துரோகம் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடு. உன் இரக்கத்தினால் உன் நண்பனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடு. உன் இரக்கத்தினால் மீண்டும் ஒரு வாய்ப்பை உன் எதிரிக்கு கொடு. மன்னிக்கின்ற தெய்வம் நம் முன்னிலையில் இருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் உண்டாக, நம் குடும்பத்தில் அன்பு நிலைத்திருக்க ஒப்புக் கொடுத்தவர்களாய் இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவிகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும்.
ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீரை பெற ஒப்புக் கொடுப்போம். வரும் சாதன தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக